ஹலோ காய்ஸ், நம்ம சிம்புவோட அரசன் இந்த அரசனுக்கான ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த அரசன் பத்தின லேட்டஸ்டான அப்டேட்டும் படம் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோலோ ஹீரோவா நம்ம எஸ்டிஆர் கடைசியில வெந்து தணிந்தது காடு அந்த படம் தான் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா 2 ஹீரோ நடிச்ச படம் ரெண்டுமே ஓடல. ஒன்னு 10 தலை, இன்னொன்னு தக் லைஃப். 2 படமும் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. இப்ப இந்த அரசன் மூலமா பிளாக் பஸ்டர் காம்போ உருவாகி இருக்கு. இந்த படத்தை வடச்சென்னை தலைவி எடுக்கிறனாலேயே தனுஷோட ஃபேன்ஸ் மத்தியிலயும் சரி, எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மத்தியிலயும் சரி ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த அரசன் படத்து மேல இருக்கு. இப்ப இந்த அரசன் படத்துக்கான ஷூட்டிங் ஒழுங்கா நடக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. படத்துக்கான மொத்த ஷூட்டிங்குமே வெறும் 20 நாள் மட்டும் தான் நடந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கோவில்பட்டி ஷெட்யூல தவிர்த்து சென்னையில 40 நாள் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. எஸ்டிஆரோட போர்ஷன் மட்டும் 20 நாள் நடந்திருக்கு. மத்தபடி இந்த அரசனுக்கான ஷூட்டிங்லாம் பயங்கரமா தாறுமாறா போயிட்டு இருக்கு. நம்ம வெற்றிமாறன் அரசன் கூட இன்னொரு படமும் பேரலா பண்ணிட்டு இருக்காரு. அந்த படம் தான் ஆமீரோட ராஜன் வகையறா. வட சென்னை படத்துல ராஜன் கேரக்டர் மையமா வச்சு இந்த ராஜன் வகையறாவை தாறுமாறா எடுத்துட்டு இருக்காரு. ராஜனோட பேக் ஸ்டோரியா இந்த படம் தாறுமாறா ரெடியாக போகுது. ஒரே செட்ல நம்ம வெற்றிமாறன் 2 படத்தையும் மாறி மாறி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அரசன், ஒரு பக்கம் ராஜன் வகையறான்னு சொல்லிட்டு 2 படத்தையும் பேரலா சூப்பரா எடுத்துட்டு இருக்காரு. இப்ப அரசன் படத்தை பொறுத்தவரை இந்த படம் எப்பதான் ப்ரோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த வருஷம் தீபாவளிக்கு கண்டிப்பா அரசன் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. போன வருஷம் தீபாவளிக்கு படத்துக்கான ப்ரோமோ வீடியோவை இறக்குனாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கு படத்தை பயங்கரமா இறக்க போறாங்க. தீபாவளி டேட்டா டார்கெட் வச்சுதான் படத்துக்கான ஷூட்டிங்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆகஸ்டுக்குள்ள மூவிக்கான ஃபுல் ஷூட்டிங்க முடிக்க போறதா அப்டேட் வந்திருக்கு. ஆகஸ்டுக்குள்ள நம்ம எஸ்டிஆர் அவரோட போர்ஷன்ஸை ஃபுல்லா முடிச்சுட்டு அவரோட அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்க்கு போக போறாரு. நம்ம சிம்பு பிரியங்கா மோகனுக்குமான போர்ஷன்ஸை இப்ப பயங்கரமா ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த ஷூட்டை முடிச்சுட்டு ஆண்ட்ரியா போர்ஷன்ஸையும் தாறுமாறா எடுக்க போறாங்க. சோ எல்லா போர்ஷன்ஸையும் சும்மா வேற லெவல்ல கம்ப்ளீட் பண்ணி ஆகஸ்டுக்குள்ள ஹோல் ஷூட்டிங்கே முடிச்சு தீபாவளிக்கு பயங்கரமா இறக்க போறாங்க. நவம்பர் 8 தீபாவளி வருது. ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் அக்டோபர்னு 3 மாசம் இருக்கு. சோ இந்த 3 மாசம் கேப்ல படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் எல்லாத்தையும் வேற லெவல்ல பண்ணிட்டு ப்ரமோஷன்ஸையும் தாறுமாறா ஆரம்பிச்சுட்டு படத்தை இறக்குவாங்க. சோ படத்துக்கான ஷூட்டிங்க வேற லெவல்ல முடிச்சுட்டு அபிஷியலா ஒரு பெரிய அப்டேட்டை கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் சிங்கிள் டீசரா கூட இருக்கலாம். சோ காத்து இருந்து பார்க்கலாம். நம்ம எஸ்டிஆரோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எஸ்டிஆர்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.